ஹாய் நண்பர்களே, பிரசாந்த்ன்ற ஒரு நண்பர் வந்து அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாருங்க தேப்பந்தல் மாட்டு சந்தை வீடியோ போட சொல்லி. இன்றைக்கி அவருக்கோசரமே இன்றைக்கி வந்திருக்கோம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வீடியோ. கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நண்பர்களே, வாங்க சந்தைக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா எத்தனை பல்லுண்ணா போட்டிருக்க? 4 பல்லு போட்டிருக்குங்க. ஆனால் நம்ம குமார்களாக ஓடிக்கிட்டு இருக்கிற மாடனா எப்படின்னா எருதுகட்டு அடிக்கிற மாடு. ஓகே ஓகே ஓகே, பாய்ச்சல் மாடு. ஆனால் இப்போ நம்ம வியாபாரி தாங்களே, இப்போ நம்ம நண்பர்கள் தரமாந்து இந்த மாதிரி எதனா கேட்டால் கண்ணுக்குட்டி மாதிரி பெரிய மாடு பிடிச்சி தருவீங்களா? அப்படியே உங்கள் ஃபோன் நம்பரை சொல்லிவிடுங்க. 8940459079. யாருன்னா நம்ம நண்பர்களுக்கு நாட்டு மாடு குமார் சேங்கான எருதுகட்டுக்கெல்லாம் மாடு தேவைப்பட்டால் நம்ம அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதாக தரமாக பிடிச்சி கொடுப்பாரு. அண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா. இது காலையிலேருந்து எவ்வளோ வரைக்கும் நான் கேட்டுட்ருக்காங்க? ஆனால் உங்களுக்கு கட்டுப்படி எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்க? 50 ரூபா தானா கொடுத்துருவீங்க. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. யூடியூப் ஓப்பன் பண்ணுங்க. எது பாத்துக்கா கையா சார்? அண்ணா இது உங்கள் மாடே தானா? சூப்பர் சூப்பர்ண்ணா. அண்ணா எவ்வளோண்ணா சொல்லிட்டுருங்க? இதை 25 சொல்லியிருக்குண்ணா. 2 பல்லு பொட்டே சேங்கானியாண்ணா? இது பொட்டை சூப்பர்ண்ணா. தெருவுக்கு போதுங்க. போதுங்க. ஆனால் நம்ம தெருவுக்கு போகிற மாதிரி கணுக்குட்டி வேணும்னு கேட்டால் கூட நீங்கள் பிடிச்சி தருவீங்களா? சூப்பர்ண்ணா. ஆனால் அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. 950093191977. ஆனால் ரொம்ப நன்றிண்ணா. உங்கள் பேர்ண்ணா? அன்பு. நன்றிண்ணா. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நம்ம பேருண்ணா? சரவணன். எந்த ஊர்லேருந்துண்ணா வரீங்க? காட்டு கணனூர். அண்ணா நம்ம வியாபாரியே இல்லை பிடிச்சின்னு வர்றதுண்ணா வீட்டிலேருந்து வியாபாரி தான். ஆனால் இது எப்படின்னா சொல்லிட்டு இருக்கீங்க நாட்டு? இது என்ன ராகண்ணா? குட்டை ராக மாடு தானேண்ணா? நாட்டு குட்டை ராக மாடுங்க. கண்ணுக்குட்டினா கடை போட்டிங்களா? இது சேங்கண்ணா கண்ணுக்குட்டி. எவ்வளோண்ணா சொல்லிட்டு இருக்கீங்க? 25 சொல்லிட்டு இருக்கேண்ணா. பல்லுண்ணா? பல்லு பார்க்கலாமா? மலையிலேருந்து கொஞ்சம் நெசிலாக பார்த்துக்கலாம். ஓகே. ஆனால் இப்போ நம்ம நண்பர்களுக்காருன்னா இந்த மாதிரி நாட்டு கண்ணுக்குட்டினாலும் நம்ம நாட்டு மாடு வேணும்னா பிடிச்சி தருவீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் யாருன்னா கேட்டால் உங்கள் ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லிவிடுங்களா? ஃபோன் நம்பர் அந்த உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் 950000931977. யாருன்னா வந்து கேட்டாலும் நீங்கள் பிடிச்சி தருவீங்க. நல்லதான். சரி, ரொம்ப நன்றிங்கண்ணா. வரேங்க.
அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நம்ம எந்த ஊருண்ணா? படவேடுங்க, திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டம். உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் முனிவேல். முனிவேல். அண்ணா நீங்கள் வியாபாரியா இல்லை வீட்டிலேருந்து எடுத்துன்னு வரீங்களா? வியாபாரிங்க. வியாபாரி தாங்க. ஓகேண்ணா. அண்ணா இப்போ நம்ம நாட்டு இது எவ்வளோ நான் சொல்லிட்டு இருக்கேன்? இது வந்து 25,000 சொல்லிக்கிறேங்க. 27,000 சொல்லிட்டு இருக்குங்க. பல்லுண்ணா? பல்லு 4 பல்லு இருக்குது. 4 பல்லு. சேனை வந்து இன்னும் ஒரு மாதம் 20 நாளில் போடுவோம். 20 நாளில் கண்ணுக்குட்டி போட்டுரும். ஓகேண்ணா. ஆனால் இப்போ நம்ம நண்பர்கள் எதனா நாட்டு மாடு இந்த மாதிரி தேவைப்பட்ட தரமாக தான் பிடிச்சி தரீங்களா? தருவோண்ணா. அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிவிடுங்கண்ணா. 96 77 96 93 53 67. ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்ஸ். ஆனால் நம்ம நாட்டு மாட்டில் சுழியெல்லாம் பார்க்குறேன்றாங்களேண்ணா, அது எப்படின்னா பார்க்குறதுங்க? சுழி எடுத்து நெத்தியில் ஒன்று இருக்குங்க. முதுகில் ஒன்று இருக்கும். அதுலேயே வந்து இதில் டபுள் இருந்தால் குடமேல போடணும்னு சொல்லுவாங்க. முதுகில் 2 இருந்தாக்கா எதிர்படன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஒரு சுழி தான் இருக்கும். இதெல்லாம் சுழி எந்த ஒரு இதுவும் இல்லை, அதெல்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது. ஆமாம். ஆனால் நம்ம பல்லு பார்க்குறது எப்படின்னா பார்க்குறீங்க? பல்லு இது 4 பல்லு இருக்குது. 2 பல்லு சின்ன பல்லு, 2 பக்கம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கம் 2 சின்ன பல்லு இருக்குது பாருங்க. 2 பக்கம் 2 சின்ன பல்லு, 4 பல்லு, பெரிய பல்லு 4 பல்லு ஆயிடுச்சு. ஓகே. 8 பல்லு மொத்தம். நம்ம அந்த பல்லை வச்சு தான் அது வயசை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, ரொம்ப நன்றிங்கண்ணா. வரேங்கண்ணா. தேங்க்ஸ். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நம்ம பேருண்ணா? நடராஜன். எந்த ஊர்லேருந்துண்ணா வரீங்க? ஆரணி. அண்ணா நம்ம ஜோடி மாடை எடுத்துன்னு வந்திருக்கீங்க போல இன்றைக்கி. எப்படின்னா சொல்கிறீங்க ஜோடியா? 1 லட்ச ரூபா சொல்கிறீங்க. அண்ணா நம்ம வியாபாரியா இல்லை வீட்டிலேருந்து எடுத்துன்னு வரீங்களா? வியாபாரி. இப்போ யாரா பிடிச்சி தர சொன்னாலும் பிடிச்சி தருவீங்க. அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் தான் சொல்லிவிடுங்கண்ணா. 96 29 29 65 85. ரொம்ப நன்றிங்கண்ணா. பல்லுண்ணா? 4 பல்லு போட்டிருக்கலாம். நல்லா உழைக்கிறதுக்கு நம்ம வண்டிக்கெல்லாம் நல்லா பழக்கப்பட்ட மாடு. ஏருக்கும் பழக்கப்பட்ட மாடுங்க. சரிங்கண்ணா. ஆனால் ரொம்ப நன்றி. நான் வரேன். பேருண்ணா? ஜீவா. ஆனால் வியாபாரியா இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வரீங்களாண்ணா? வியாபாரி தான். ஆனால் இப்போ நம்ம நண்பர்களுக்கு யாரும் நல்ல மாடை பிடிச்சி தரணும், பிடிச்சி தருவீங்களாண்ணா? நாட்டு மாடு கேட்டால் உங்கள் ஃபோன் நம்பர் தான் சொல்லிவிடுங்களா. 96 55 12 43 55. ஆனால் இன்றைக்கி எத்தனை மாடுண்ணா பிடிச்சிட்டு வந்தீங்க? 2 தான் பிடிச்சிட்டு வந்துருக்கீங்க. எவ்வளோண்ணா சொல்லிட்டு இருக்கீங்க? 70,000 சொல்லிட்டு. பல்லுண்ணா? 2 பல்லு போட்டிருக்கு. ஆனால் சுழியெல்லாம் கரெக்டாக இருக்குங்களா? வேலைக்கெல்லாம் நல்லா பழகின மாடனா நம்ம இது பண்ணிக்கணும், பழகிக்கணுமா? ஆல்ரெடி பழகி தான் வச்சுருக்கிறீங்க. சரிங்கண்ணா. Oh. 1
சொன்னா எடுத்துக்க உங்க ஆள் வந்து கேஜி அடி ஒரே அங்க போறா மாடு அண்ணன் 70 சொல்லிட்டு இருந்தார், 60க்கு பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. சூப்பர் மாடு, ஜோடி கண்ணுக்குட்டி, அருமையாக இருந்துங்க. மாடு அவரோ என்ன பண்ண வெள்ள ஆமா உனக்கு மரியாதை கொடுத்துருக்கியா கிட்ட போய் நல்லா அடி. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நம்ம எந்த ஊருங்கண்ணா? செய்யாறு. அண்ணா உங்கள் பேருண்ணா? அண்ணாதுரை. அண்ணா நீங்கள் வியாபாரியா இல்லை வீட்டில் இருந்து எடுத்துன்னு வரீங்களா? வியாபாரி தாங்க. ஆனால் இப்போ நம்ம நண்பர்கள் யாருன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரி நல்லா நாட்டு மாடாக கொடுத்துறீங்களா? ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லிடுங்க. 97 86 24 25 63. ஆனால் இது நம்ம எவ்வளோ தான் சொல்லிட்டு இருக்கீங்க? 120 வந்தால் கொடுத்துடலாம். ஆனால் பல்லுனா அரை கடை. ஆனால் தொழிலுக்கெல்லாம் நல்லா பழகின மாதிரி தான். ஆனால் இப்போ நம்ம சுழி பார்க்குறோம் இல்லைங்களா, அது எப்படி நான் பார்க்கணும் இங்கே திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ரெண்டே தான் சொல்றீங்க. இங்கே இருக்கு. ஓகே ஓகேண்ணா. இது இருந்துச்சுன்னா ரெண்டே இருந்துச்சுன்னா சூப்பருங்க. மற்றபடி வேறு எதுனா வந்தாலும் தப்பு தாங்க. அதான் என்னென்ன சொல்லுவாங்க, அந்த கொடை மேலே கொடை அது இதுன்னு சொல்லுவாங்கள்ல. இல்லை அப்படி சொல்லி இருந்துச்சுன்னா தப்பு சொல்லுவாங்கள்ல. ஓகே 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 சரி. ஆனால் நம்ம நண்பர்கள் யாருன்னா உங்களை மாடு வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நல்லதாக பிடிச்சி கொடுக்கலாம். எத்தனை பல்லுண்ணா? 8 பல்லு இருக்குங்க. சின்ன பல்லு 2 பல்லு இருக்குது. இப்போ இந்த பல்லை வச்சு தான் நம்ம வயசாக கண்டுபிடிக்க முடியும். 8 ஆயிடுச்சுங்க இது.
இருக்கீங்க? 95 சொல்லிங்க. 95 சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் பல்லுண்ணா? பல்லு 4 6. இது 4 அது 6ங்களா? சரி சரிங்க. ஆனால் நம்ம வியாபாரி தானேண்ணா? நான் வியாபாரி தான். நம்ம யாருன்னா மாடு வேணும்னு நம்ம நண்பர்கள் கேட்டால் பிடிச்சி தருவீங்க நல்லதா? கண்டிப்பாக. ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. சொல்லிட்டு 63 63 82 82 53 53 55 55 50 50. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஆனால் இதெல்லாம் நல்லா தொழிலுக்கு பழக்கணும் மாடு தானேண்ணா? 40 46 நாள் நீங்க என்கிட்ட இப்போ வண்டிக்குனாலும் சரி ஏறுக்குனாலும் நம்பூடி பார்க்கலாம். வண்டி போட்டு பரம்பு எம்மனா ஓட்டு கரும்பு ஓட்டிக்க ஏறு ஓட்டிக்கலாம். வண்டி போட்டல எம்மனா எதனா புல்லுலாம் பேசுறாங்க. நாத்தி ஏத்தி போச்சு அதெல்லாம் விட்டுரு. அந்த கதையெல்லாம் வேணாம். பழகுனா பழகிக்கலாம். அதெல்லாம் இன்னும் இல்லை. வண்டி வந்து போலப்பா ஒரு ஏறு பரும்பு போடணும். சுழியெல்லாம் சுத்தமாக இருக்குதுங்க. ஆமாம்மா சுழியெல்லாம் சுத்தமாக தான் இருக்குது. சரி ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நம்ம எந்த ஊருங்க ஐயா? விழுப்புரம் பக்கம் ஐயா. விழுப்புரம் பக்கம். பேருங்க ஐயா உங்கள் பேருங்க? கிருஷ்ணன். கிருஷ்ணன். ஐயா நம்ம வியாபாரிங்களா இல்லை வீட்டிலேருந்து எடுத்துன்னு வரீங்களா? வியாபாரி தான். ஐயா இப்போ இன்றைக்கி எத்தனை மாடுங்க ஐயா எடுத்துன்னு வந்துருக்கீங்க? 3 மாடு. 3 மாடு எடுத்துன்னு வந்துருக்கீங்களா? எத்தனை ஒன்று விற்றுருச்சுங்களா? 2 கையில் இருக்குது. இன்னும் 2 இருக்குது. ஐயா எப்படிங்க ஐயா சொல்லிட்டு இருக்கேன் ஜதை இது ஜோடியா? 1 லட்ச ரூபாய். 1 லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கேன். இது பல்லு எப்படிங்க ஐயா? இந்த பல்லு ரெண்டுமே கடை முளைப்பு தான். வண்டி எல்லாம் பழக்கின மாடு தாங்களா ஐயா? வண்டி எல்லாம் ஓட்டணும் வண்டி நல்லா பழக்கின மாடு தாங்க. சரிங்க ஐயா. ஐயா இப்போ நம்ம நண்பர்கள் யாருன்னா உங்களுக்கு மாடு வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா பிடிச்சி தருவீங்களா? ஐயா உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் அப்படியே சொல்லிவிடுங்க ஐயா. 80 98 44 14 87. ரொம்ப நன்றிங்க ஐயா. அண்ணா வரண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நம்ம எந்த ஊரில் தானே வரீங்க? பேருங்கண்ணா? அண்ணா நம்ம வியாபாரியே வீட்டிலேருந்து எத்தனை வரீங்களாண்ணா? வியாபாரி தான். அண்ணா எப்படின்னா சொல்லிட்டு இருக்கீங்க ஜாதா? 140 சொல்லிட்டு இருக்குங்க. அண்ணா பல்லுண்ணா? ரெண்டுமே கடை முளைப்புங்களா? தொழிலுக்கெல்லாம் நல்லா பழகின மாடு தான். சரிங்கண்ணா. ஆனால் எல்லாத்துக்குமே பழகின மாடு. ஆனால் இப்போ நம்ம நண்பர்கள் யாருன்னா மாடு தேவைப்படுதுன்னு கேட்டால் பிடிச்சி தருவீங்களா? நல்லதா? அப்படியே ஃபோன் நம்பர் தான் சொல்லிவிடுங்கண்ணா. 90 80 26 17 48. சரி ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்ஸ். ஆனால் நம்ம மாட்டில் சுழி பார்க்குறேன்றாங்களா? அது எப்படி நான் பார்க்குறது? இந்த முதுகுக்கு ஒரு சுடி இருக்கும். அதான் மாட்டுக்கு 2 சுடி ஒரு சுடி இருக்கும். சுத்தமாக இருக்கும் மாடு. நெத்தியில் ஒரு சுழிங்க. ஒரு சுடியாக இருக்கும். முதுகில் ஒரு சுடி இருக்கும். நடுமுதுகில் ஒரு சுழிங்க. அது எந்த இடம்னா? நடுமுதுகுனா ஒரு நிமிஷம் அப்படியே வந்துடும். நடுமுதுகுல இது இங்கே இருக்குது. என்ன சொல்றீங்களா? 2 சுழி தான். வேறு எதுவும் இருக்கக்கூடாது. இது இருந்தால் சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். சரி ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நம்ம ஊர்ண்ணா எங்கேண்ணா வரீங்க? ஆரணி பக்கத்தில் மெத்தூர். ஆனால் பேருங்கண்ணா? பாலாஜி. ஆனால் நம்ம வியாபாரியாக வீட்டிலேருந்து எடுத்துன்னு வரீங்களாண்ணா? வியாபாரி தான். ஆனால் இன்றைக்கி எத்தனை மாடுண்ணா எடுத்துன்னு வந்தீங்க? 4 மாடு. 4 மாடு எடுத்துன்னு வந்தீங்க. அதில் 2 போயிடுச்சுங்களா? இது 2 இது 2ங்களா? ஓகேண்ணா. ஆனால் இப்போது நம்மளது எப்படின்னா சொல்லிட்டு இருக்கீங்க ரேட்டு? இது 130 சொல்கிறேன். 130 சொல்கிறீங்க. பல்லுண்ணா? கடமலை இருக்குதான். கடமொழிப்பு. ஆனால் தொழிலுக்கு எப்படிங்க? வண்டி கிண்டி எல்லா வண்டிக்கும் பழக்கின மாடு. ஆனால் இப்போ நம்ம நண்பர்கள் யாருன்னா வேணும் மாடு தேவைப்பட்டால் நீங்கள் பிடிச்சிடுறீங்களாண்ணா? ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிவிடுங்க. 90 80 39 82 41. ஆனால் ரொம்ப நன்றிங்கண்ணா. கண்டிப்பாக நம்ம நண்பர்கள் தேவைப்பட்டால் கேட்பாங்க. நல்லதாக பிடிச்சிக்கிறோம். நன்றிங்கண்ணா.
அண்ணா இது எப்படிண்ணா சொல்லிட்டு இருக்கீங்க? 90 சொல்லிட்டு இருக்கீங்க. பல்லுண்ணா? 6 பல்லு. ரெண்டுத்துக்குமே ஒரு 6 பல்லு தாங்களா? சரிண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்ஸ். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நம்ம எந்த ஊர்லேருந்துண்ணா வரீங்க? நான் காரப்பட்டுண்ணா. காரப்பட்டிலேருந்து வரீங்க. அண்ணா நம்ம வியாபாரியில் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வரீங்களாண்ணா? இல்லைண்ணா வியாபாரத்துக்கு வாங்கி வைக்கிறோம். வாங்கி வைக்கிறீங்க, ஓகேண்ணா. அண்ணா இப்போ யாருன்னா நம்ம நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நாட்டு மாடு வேணும்னு கேட்டால் வாங்கி தருவீங்களா? நல்லதா அண்ணா. அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிட்டுங்கண்ணா. 63 84 83 37 29. ஓகேண்ணா. அண்ணா இன்றைக்கி எத்தனை மாடுண்ணா எடுத்துன்னு வந்திருக்கீங்க? இன்னைக்கு ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தோம். இன்னைக்கு வியாபாரம் கம்மியாக இருக்கிறதுனால ஒன்று எடுத்துகிட்டு வந்தால் விற்றுட்டோம். இப்போ ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஆனால் எத்தனை பல்லுண்ணா போட்டிருக்கேன்? 4 பல்லு. 4 பல்லு போட்டிருக்குண்ணா. இது எப்படிங்கண்ணா நம்ம இனப்பெருக்கத்துக்கு இது குமார் ஏர் ஓட்டுறதுக்கு உழவு ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே ஓட்டுவோம். ஓகே. அதான் பழக்கப்பட்ட மாடு தான் இது. எத்தனை பல்லுண்ணா இருக்குது? இப்போ 4 பல்லு. 4 பல்லுங்களா? ரேட்டு எப்படிண்ணா சொல்லிட்டுருங்க? 29,000 சொல்லிட்டு. 29,000 சொல்லிட்டுருங்க. ஃபைனலாக எவ்வளோ வந்தால் கொடுத்துருங்கண்ணா? ஒரு 25 ரூபா வந்தோம். 25 ரூபா. சரிங்கண்ணா. அண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா. நம்ம நண்பர்கள் யாருன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டால் நல்ல மாடாக பிடிச்சி கொடுங்கண்ணா. நன்றிங்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நம்ம எந்த ஊர்லேருந்துண்ணா வரீங்க? புதுப்பாளையம். உங்கள் பேருண்ணா? அண்ணா வியாபாரியா இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து வரீங்களாண்ணா? வியாபாரி தான். அண்ணா இன்றைக்கி எத்தனை மாடுண்ணா பிடிச்சின்னு வந்தீங்க? 3 பிடிச்சின்னு வந்தீங்க. இப்போ எத்தனை 2 போயிடுச்சுங்களா? 2 கொடுத்துட்டிங்க, இது 1 தான் இருக்குது. அண்ணா எவ்வளோண்ணா சொல்லிட்டு இருக்கீங்க? 30,000 வந்தால் கொடுத்துருவீங்க. பல்லெல்லாம் ஒன்றும் எதுவும் போடலை. சூப்பர்ண்ணா. ஆனால் இப்போ நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாருன்னா உங்களுக்கு மாடு வேணும்னு கேட்டால் உங்களுக்கு பிடிச்சி தருவீங்களா? நல்லதா. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிவிடுங்களா இருந்தாக்கா? அப்படியே ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 97 90 14 38 82. சரி, ரொம்ப நன்றிங்க ஐயா. தேங்க்ஸுங்க. ஜி வணக்கம் ஜி. ஜி நம்ம வீட்டிலேருந்து எடுத்துன்னு வரல வியாபாரிங்களா ஜி? வியாபாரம் தான் ஜி. எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க இது? கண்ணா 17 ரூபா. இதுங்க 24. இதுங்க 15,000. ஆனால் இப்போ நம்ம நண்பர்கள் யாருன்னா அவங்களுக்கு கண்ணுக்குட்டி தேவைப்படுதுன்னு சொன்னால் கடையறி பிடிச்சிருங்க. நல்லதான். நான் உங்கள் ஃபோன் நம்பர் தான் அப்படியே சொல்லிவிடுங்களா? 63 74
392059. உங்கள் பேருங்க? பார்த்திபன். ரொம்ப தேங்க்ஸுங்க. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நம்ம எந்த ஊர்லேருந்துண்ணா வரீங்க? அணைக்கேட்டிலேருந்து வரீங்க. அண்ணா பேருங்கண்ணா? குணசேகரன். அண்ணா நீங்கள் வியாபாரியா இல்லை வீட்டிலேருந்து எடுத்துன்னு வரீங்களாண்ணா? எடுத்துன்னு வரீங்க. ஓட்டுன்னு வந்துருக்கீங்க. ஆனால் எப்படின்னா இந்த கண்ணு எப்படின்னா சொல்லிட்டுருக்கீங்க? இது 30ங்களா? இதுண்ணா? இது ஒரு 27. அதுதான் மூணாவது. இதுவும் அதே மாதிரி தான் ஒரு 27 அப்படி 27 வருங்க. எல்லாம் கடையறு சூப்பராக இருக்குங்க. வியாபாரமாக சொல்லாமல் சொல்லுவோம் 29 சொல்லுவோம். கொடுக்குறதில்ல அவ்வளோ. இன்னைக்கு வியாபாரம் பரவாயில்லையாண்ணா சந்தையில்? வியாபாரம் இன்னைக்கு எப்படி இருக்குது நிலவரம்? இன்னைக்கு நிலவரம் அவ்வளோ இல்லை. மாடு வந்துக்கிறதெல்லாம் நிறைய தான் வந்துருக்குதா எப்படிங்க? ஆனால் வியாபாரம் வாங்குகிற இது தான் கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி போயிடுது. சரி ரொம்ப நன்றிண்ணா. வரேன். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நம்ம எந்த ஊருங்கண்ணா? களமேடு. அண்ணா உங்கள் பேருங்கண்ணா? ரவி. அண்ணா நீங்கள் வியாபாரியில் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரீங்களா? வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரீங்க. அண்ணா எப்படிண்ணா சொல்லிகிட்ருக்கீங்க? 55,000 சொல்லிகிட்ருக்கீங்க. பல்லுண்ணா எத்தனை பல்லுண்ணா? 4 பல்லு போட்டிருக்குங்க. சனியாக இருக்குங்களா? எத்தனை மாதண்ணா? அண்ணா பாலெல்லாம் எப்படின்னா? எப்படின்னா? 4-3 வருங்க. லாஸ்ட்டாக எவ்வளோ வந்தால் தருவீங்கண்ணா? ஒரு 40. ஓகே. சரி ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்ஸுங்கண்ணா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நம்ம எந்த ஊர்லங்க ஐயா வரீங்க? புதுப்பாளையம். உங்கள் பேருங்க ஐயா? ஐயா நீங்கள் வியாபாரியா இல்லை? வியாபாரி தான். தீனி போடுற மாதிரி கொஞ்சம் நல்லா தீனி எல்லாம் போட்டு நல்லா கவனிச்சுக்கிட்டாக்கா அதே தான். அதான் நம்ம போடுற தீனிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பால் கொடுக்கும் மாடுன்றதுங்க. அது பார்த்துக்கிற பராமரிப்பு தான். நம்ம பார்த்துக்கிற பராமரிப்பில் தான் விஷயம் இருக்குது. எத்தனை பல்லுங்க ஐயா போட்டிருக்க? கடைப்பல் முளைச்சிச்சு. எவ்வளோ சொல்லிட்டு இருங்க ஐயா? 55ங்க. சரி ரொம்ப நன்றிங்க ஐயா. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நம்ம எந்த ஊர்லேருந்து வரீங்க? நம்ம வடமாதி மலை. உங்கள் பேருங்கண்ணா? ரமேஷ்.
ஆனால் நீங்கள் வியாபாரியா இல்லை வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வரீங்களா? வியாபாரி வியாபாரி தான். ஆனால் இன்றைக்கி எத்தனை மாடு நான் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க? 2 மாடு இருக்குது. 2 மாடு இருக்குங்களா? ஓகேண்ணா. இது எப்படி நான் சொல்லிட்டுருக்கீங்க? 47 சொல்லிட்டுருக்கீங்க. சனை மாடாண்ணா? எத்தனை மாதம் தான் சனையாக இருக்குது? குவாரட்டேஜில் ஒரு 10 நாள் இருக்குது. 10 நாள் இருக்குது. ஆனால் லாஸ்ட்டாக எவ்வளோ வந்தாண்ணா தர மாதிரிங்க? ஒரு 45-43 45-43 வந்தால் கொடுத்துருங்க. ஆனால் இப்போ நீங்கள் வேறு யாருன்னா நம்ம சப்ஸ்கிரைப் நண்பர்கள் உங்களுக்கு மாடு பிடிச்சி தர சொன்னால் தருவீங்களா? ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் தான் சொல்லிவிடுங்களா, உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படியே சொல்லுங்கள். 80 15 37 30 50. ரொம்ப நன்றிங்க ஐயா. தேங்க்ஸுங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நம்ம எந்த ஊர்லேருந்து ஐயா வரீங்க? வடமானுங்க. உங்கள் பேருங்க ஐயா? ஐயா இப்போ நீங்கள் வியாபாரி இல்லை வீட்டிலேருந்து எடுத்துன்னு வரீங்களா ஐயா? வீட்டு மாடு வியாபாரிங்க. இப்போ யாருன்னா தேவைனாலும் நீங்கள் பிடிச்சி தருவீங்க மாடு, சரிங்களா? மாடுங்க எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? 2 மாடு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இது எப்படிங்க சென மாடுங்களா? 47 சொல்லிட்டு இருக்குங்க. இன்னும் எத்தனை நாள் ஐயா கன்று போட்டுறோம் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு? அது ம். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நம்ம எந்த ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்துருக்குங்க? திரும்பூருங்க. அண்ணா எவ்வளோ நாள் சொல்லிகிட்ருக்குங்க? 42 சொல்லிகிட்ருக்குங்க. சென மாடுதாங்களா? எத்தனை நாள் நான் போட்டுறோம்? 10 நாள் 15 நாள் ஆகிடும். ஆனால் இப்போ நீங்கள் வியாபாரி இதாங்களா? இப்போ வேறு யாருன்னா எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் யாருன்னா வந்து கேட்டாங்களா பிடிச்சி தருவீங்க நல்ல மாடா? உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லிவிடுங்க. 95 97 89 31 82. உங்கள் பேருங்கண்ணா? பழனிவேல். சரி ரொம்ப நன்றிங்கண்ணா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நம்ம எந்த ஊர்லேருந்து ஐயா வரீங்க? ஆரணி. உங்கள் பேருங்க? உங்கள் பேருங்க ஐயா? மணி. ஐயா நீங்கள் வியாபாரிங்களா இல்லை சம்சாரி? இப்போ மாடு வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்திருக்கீங்க விற்கிறதுக்கோசரம். எவ்வளோ ஐயா சொல்லிட்டு இருக்கீங்க? 45 சொல்லிட்டு இருக்கீங்களா? பல்லுங்க ஐயா எத்தனை பல்லு பெற்றிருக்கு? சரியாயிடுச்சு. ம். பால் வேலைக்கு எப்படிங்க ஐயா தரோம்? வந்து காலையில் 4 இது சாயங்காலம் 3 6 வரும். இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். ஓகே. அவ்வளோ கந்தந்த மாடு. இப்போ வந்து இளங்கண்ணு நம்ம நல்லா மேப்பெல்லாம் போட்டு நல்லா பராமரிச்சோம்னாக்கா இன்னும் ஜாஸ்தியாக கூட கறக்கலாம். 6-7 வரும். 6-7 வரும். அப்படியே கூட 6-5 விட்டு கொடுக்காது. பால் சரிங்க. நம்ம வீட்டிலே கறந்த மாடு தான். ஓகே. இப்போ லாஸ்ட்டாக எவ்வளோ வந்தால் தர மாதிரிங்கய்யா? நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ நான் சொல்லிட்டேன், நீங்கள் கேளுங்க.
அண்ணா வணக்கண்ணா. அண்ணா எந்த ஊருண்ணா நம்ம? அண்ணா நஞ்சுகொண்டாபுரம். அண்ணா உங்கள் பேருங்கண்ணா? பன்னீர்செல்வம். அண்ணா நீங்கள் வியாபாரியில் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வரீங்களாண்ணா? வியாபாரி தான். ஆனால் இன்றைக்கி எத்தனை மாடுண்ணா எடுத்துன்னு வந்திருக்கீங்க? 3 எடுத்துன்னு வந்திருக்கீங்க. 3ல் எத்தனைண்ணா விற்றுருச்சுங்க? இன்னும் 2 விற்றுருச்சு, இன்னும் 1 இருக்குதுங்க. ஆனால் எப்படின்னா சொல்லிட்டுருக்குங்க ரேட்டு? 60,000 சொல்லிட்டுருக்குங்க. பல்லுண்ணா ஆயிடுச்சுங்க. சென மாடுங்களா? எத்தனை நாள் ஆச்சு போட்டு? 2 மாதம் ஆகுது. ஆனால் பாலெல்லாம் எப்படின்னா தரோம்? ஒரு நாளைக்கு 2 வேளைக்கு 15 லிட்டர் கம்பல்சரி. கண்டிப்பாக நல்ல தீனி வச்சா இன்னும் கூட ஜாஸ்தியாக கறக்கலாம். சரி சரி. ஆனால் இப்போ நம்ம நண்பர்கள் யாருன்னா விலைக்கு உங்களுக்கு வாங்கி தரணும் கூட வாங்கி தருவீங்களா? உங்களுக்கு நம்பர் இருந்தால் சொல்லிவிடுங்க. ஃபோன் நம்பர் 97 51 75 99 69. ரொம்ப நன்றிங்க ஐயா. தேங்க்ஸ். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நம்ம எந்த ஊர்லேருந்துண்ணா வரீங்க? கடிக்காத்தூர். அண்ணா பேருண்ணா? அண்ணா இன்றைக்கி நீங்கள் வியாபாரியில் வீட்டிலேருந்து வரீங்க? வீட்டிலேருந்து ஓட்டிகிட்டு வரீங்க. எத்தனை மாடுண்ணா ஓட்டின்னு வந்திருக்கீங்க? 1 மாடு தான். அண்ணா எவ்வளோண்ணா சொல்லிட்டுருக்கீங்க? 47 ரூபா சொல்லிட்டுருங்க. பல்லுண்ணா? அண்ணா உங்களுக்கு தெரியுமா? வீட்டில் வளர்த்து எடுத்துகிட்டு வரீங்க. ஓகே ஓகே ஓகே. சென மாடுங்க. எத்தனை மாதம் செனண்ணா? 9 மாதம் சென. சரிங்கண்ணா. பாலெல்லாம் எப்படிண்ணா? 5 லிட்டர். ஒரு வேலைக்கு 5 லிட்டர் எப்படி கறக்குங்க? சரிண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்ஸ். அண்ணா மினிமம் 4 ரவுட்டுக்கு தான் கறக்கும். ஒரு கண்டிப்பாக 4 ரவுட்டு கிடக்காம நல்லா மேப்பு நல்லா வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கறக்கலாம். வீட்டில் 5 மாடு இருக்குது, அதனால் மெயின்டெனன்ஸ் தனி மாடாக இருந்துச்சுன்னா மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணாங்கன்னா 8 லிட்டர் கொடுங்க. 8 லிட்டர் அந்த மாடு தான். ஆஹா. நம்ம பராமரிக்கிறத பொறுத்து இன்னும் ஜாஸ்தி விட கறக்கலாங்க. சரி ரொம்ப நன்றிங்க ஐயா. தேங்க்ஸுங்க. அண்ணா இது ரகம் என்னண்ணா? இது என்ன ரக மாடு? கீருங்களா? சரிங்க. ஆஹா. இப்போ வாங்கி வளர்த்து ஒரு கன்று இறக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து வியாபாரத்துக்கு வந்துருக்குங்க. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நம்ம பேருண்ணா? ஜெயராஜ். எந்த ஊர்லேருந்துண்ணா வரீங்க? சின்னால்பாக்கம். திருவண்ணாமலை பக்கங்க. அண்ணா நீங்கள் வியாபாரியா இல்லை வீட்டிலேருந்து எடுத்துன்னு வரீங்களா? வியாபாரி தான். ஆனால் இப்போ வந்துட்டு இன்றைக்கி எத்தனை மாடுண்ணா எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? ஒரே மாடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. 2 மாடு. இன்னொன்னா விற்றுச்சுங்களா? ஓகே. அது எப்படிண்ணா போச்சு ரேட்டு? 35 போச்சுண்ணா. ஆனால் இது எப்படிண்ணா சொல்லிட்டுருக்கீங்க? எவ்வளோண்ணா? 40 ரூபா சொல்கிறீங்க கண்ணோடு சேர்த்து. ஆனால் பாலெல்லாம் எப்படிண்ணா வேலைக்கு எவ்வளோண்ணா கறக்கும்? 4 லிட்டர் வரும் கம்பல்சரி. நம்ம மேப்பு நல்லா கொடுத்தோம்னா ஜாஸ்தியாக கூட இன்னும் வரலாம். சரி சரி சரிங்கண்ணா. பல்லுண்ணா? சரியாக போச்சுண்ணா. ஆனால் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர்கள் யாருன்னா உங்களை மாடு பிடிச்சி தர சொன்னால் பிடிச்சி தருவீங்களாண்ணா? நல்லதாக பிடிச்சி தருவீங்க. ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லிவிடுங்களா? 93 85 81 21 86.
ஓகேண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா. ஆனால் என் நண்பர்கள் வேணும்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, நல்லதாக பிடிச்சி கொடுங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா வணக்கண்ணா. ஆனால் நம்ம பேருண்ணா பாபு. எந்த ஊர்லேருந்துண்ணா வரீங்க? திருவண்ணாமலையிலேருந்து வரீங்க. ஆனால் நம்ம வியாபாரியில் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரீங்களா? வியாபாரி தான். ஆனால் இன்றைக்கி எத்தனை மாடுண்ணா பிடிச்சிட்டு வந்தீங்க? 3 மாடு பிடிச்சிட்டு வந்துருக்குங்களா? ஆனால் ஒன்று 2 போயிடுச்சுங்களா? இது ஒன்று தான் இருக்குங்க. ஆனால் எப்படிண்ணா பல்லு எப்படிண்ணா போட்டிருக்கா? 4 பல்லு இருக்குது. 56 சொல்லிட்டு இருக்குங்க. பல்லுண்ணா 4 பல்லு. இன்னும் நம்ம எடுத்துன்னு போனால் இன்னும் எத்தனை கண்ணுண்ணா போடும்? இன்னும் 5-6 கன்று தாராளமாக நம்ம வச்சு வீட்டில் வச்சு வளர்த்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் இப்போது நம்ம நண்பர்கள் யாருன்னா வந்து உங்கள்கிட்ட மாடு பிடிச்சி தர சொல்லி கேட்டால் பிடிச்சி தருவீங்களா? நல்லதா? ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் தான் சொல்லிவிடுங்களா? 96 00 43 64 69. ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. இது என்ன ராக மாடுண்ணா? ஜர்ஜி. அண்ணா வணக்கண்ணா. நம்ம எந்த ஊர்லேருந்துண்ணா வரீங்க? மரக்கோணங்க. சேட்பட் பக்கத்தில். வியாபாரிங்களா வீட்டிலேருந்து எடுத்துன்னு வரீங்களாண்ணா? வியாபாரி தான். எத்தனை மாடுண்ணா பிடிச்சிட்டு வந்துருக்கீங்க இன்றைக்கி? ஒரே மாடு தான் பிடிச்சிட்டு வந்துருக்கீங்க. எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? 30 ரூபா சொல்லியிருக்கீங்க. ஆனால் பால் எப்படின்னா எத்தனை லிட்டர் கறக்கும்? ஒரு வேலைக்கு 4 லிட்டர் வரும். பல் எப்படின்னா போட்டிருக்கா? 6 பல்லு. ரகண்ணா இது? நாட்டு கிராஸ் ரகம். ஆனால் இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் நம்பர்கள் யாருன்னா மாடு வேணும் கேட்டால் பிடிச்சி தருவீங்களா? நல்லதா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிவிடுங்களா? 90 43 16 87 81 00. சரி ரொம்ப நன்றிண்ணா. நன்றிண்ணா. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நம்ம எந்த ஊருங்கண்ணா? வாலாஜா. பேர் என்னங்கண்ணா? அண்ணா நம்ம வியாபாரிங்களா வீட்டிலேருந்து எடுத்துன்னு வரீங்களாண்ணா? வியாபாரி தான். ஆனால் இன்றைக்கி எத்தனை மாடுண்ணா பிடிச்சிட்டு வந்தீங்க? ஓகே ஓகே. மற்ற 4 போயிடுச்சு. இது எவ்வளோண்ணா சொல்லிட்டு இருக்கீங்க? 36 ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க. பல்லுண்ணா? சரி பல்லு தான். ஓகே ஓகே. ராகம் என்ன ராகண்ணா இது? ராகம் என்னங்க? எச்எப்பு செம்பருத்தி கலரு. ஓகேண்ணா. ஆனால் இப்போ நம்ம நண்பர்கள் யாருன்னா மாடு வேணும்னு கேட்டாங்க, நீங்கள் பிடிச்சி தருவீங்கண்ணா? நல்லா சந்தையில் தானா? இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர்கள் யாருன்னா தேவைப்பட்டா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் நல்லதாக கொஞ்சம் பிடிச்சி கொடுங்க. உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்கண்ணா. 90 47 99 800 6. ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா.
நான் ஓடிடலாம் இல்லை நீ ஓடிடலாம் நீ ஓடிடுறாளா நான் ஓடிடுறாளா அதை மட்டும் சொல்லு. இந்த கவுதத்தை விசிறுக்கு மேலே போட்டு போகிறேன். ஆனால் நீ விற்க நாட்டு போகிறேன் சொல்கிறேன்னா இல்லையா? நான் அந்த மாதிரி போட்டு போய் நான் விற்றுக்கிறேன். 10 நிமிஷம் நிற்கலாம். 10 நிமிஷம் நிற்கும். எனக்கு ரூபாய் இல்லை நான் அதை ஓட்டலாம் அது அப்படி எவ்வளோக்கு நான் முடிஞ்சிச்சு இதுப்பா இது நம்பர் அதாப்பா ஆ 31,000 ஃபஸ்ட்டு எவ்வளோ சொன்னார்ண்ணா? யார் அவர் 29,000 29,000. ஓகே ஓகே. ஓகே ஃபைனலாக முடிச்சது 30,000. இது நேரம் ஆகணும் நேரம் ஆகுமா கணக்குனா? இது வந்து செவலுங்க பெல்லுண்ணா எத்தனை பல்லு? பெரிய பச்சி சரி போச்சுண்ணா. இப்போ சனியாக இருக்குதுங்களா? சனியாக இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் வியாபாரியாக வீட்டில் இருந்து வியாபாரி. இப்போ யாருன்னா நம்ம நண்பர்கள் மாடு வேணும் கேட்டால் பிடிச்சிருங்களாண்ணா? இப்போ ஃபோன் நம்பர் இருந்தால் அப்படியே சொல்லுங்களா? 97 87 87 12 36 37. ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நம்ம எந்த ஊருண்ணா வரீங்க? புதுப்பாளையம். உங்கள் பேருங்கண்ணா? முருகேசன். வியாபாரியா இல்லை வீட்டில் இருந்து எடுத்துன்னு வரீங்களா? வியாபாரி தான். ஆனால் நம்ம இன்றைக்கி எத்தனை மாடு எடுத்து வந்தீங்க? 2 மாடு எடுத்துன்னு. ஒன்று போயிடுச்சு ஒன்று இருக்குதுங்களா? ஆனால் இது எவ்வளோண்ணா சொல்லிகிட்ருக்கீங்க? 60,000 சொல்லிகிட்ருக்கீங்க. பல்லுண்ணா? 2வது பல்லு. ராகம் என்ன ராகண்ணா இது? செவலு பிள்ளை. ஓகேண்ணா. ஒரே ஒரு நிமிஷம். சனியாக இருக்குதாண்ணா? எத்தனை மாதம்ண்ணா சனை? இன்னும் 5 நாளில் போட்டுரும். ஆனால் இப்போ நண்பர்கள் யாருன்னா மாடு வேணும் கேட்டால் பிடிச்சி தருவீங்களா? நல்லதா? அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் தான் சொல்லிவிடுங்களா? ஃபோன் நம்பர் உங்களுக்கு சொல்ல தெரியாதுங்களா? சரி, இப்போ நம்ம இங்கே சந்தைக்கு வந்தால் உங்களை பார்க்கலாம் சரிங்களா? இதே இடத்துல தான் இருப்பீங்க சரிங்க. யாருன்னா என் நண்பர்கள் யாருன்னா நம்ம வீடியோவை பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கு கேட்டாக்கா கண்டிப்பாக நல்ல மாடை பிடிச்சிட்டாங்க ஐயா. நன்றிங்க. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நம்ம எந்த ஊர்லேருந்துண்ணா வரீங்க? கண்ணமங்கலத்துண்ணா. பேருங்கண்ணா? ஹரிஹரன். இப்போ நீங்கள் வியாபாரியா இல்லை வீட்டிலேருந்து எடுத்துன்னு வரீங்களா? வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வரீங்க. ஓகேண்ணா. அண்ணா எவ்வளோண்ணா சொல்லிகிட்ருக்கீங்க? அண்ணா எவ்வளோண்ணா சொல்லிட்டுருக்கீங்க? 45,000 சொல்லிட்டுருக்கீங்க. 2 வேலைக்கு சேர்த்து 15 லிட்டரு கேரண்டியாக கறக்கும். 3வது ஈத்துங்களா? சூப்பர்ண்ணா. பல்லுண்ணா? பல்லு அரைக்கடையாக இருக்குது. அரைக்கடையாக இருக்குது. ஆனால் இது ரகம் என்ன ரகம்ண்ணா? இது வந்துட்டு ஜெர்சி, பியூர் ஜெர்சி. ஓகே. இப்போ வந்து சனியாக இருக்குதுங்களா? ஆமாம். இன்னும் 10 நாளில் கண்ணு போடுறோம். 10 நாளில் கண்ணு போடுறோம். சரிங்கண்ணா. அண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. வரேங்க அண்ணா. ரொம்ப நன்றிண்ணா.
அண்ணா நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? நாங்கள் கேளூர்ப்பா. கேளூர். உங்கள் பேருங்கண்ணா? கிருஷ்ணமூர்த்திப்பா. கிருஷ்ணமூர்த்தி. ஆனால் நீங்கள் வியாபாரி தாங்க? வாங்கி தருவோம். வாங்கி தருவீங்க. நல்ல மாடாக பிடிச்சி கேட்டால் பிடிச்சி தருவீங்க. ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் தான் சொல்லிவிடுங்க. 97 91 41 30 52. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஆனால் நம்ம நண்பர்கள் தேவைப்பட்டால் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்கண்ணா. நல்ல மாடாக பிடிச்சி கொடுங்கண்ணா. கண்டிப்பாக. ரொம்ப நன்றிங்கண்ணா. வரேண்ணா. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நம்ம எந்த ஊரில் இருந்துண்ணா வரீங்க? அண்ணன் தான். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நம்ம எந்த ஊரில் இருந்தா வரீங்க? சேத்துப்பாட்டு. அண்ணா உங்கள் பேருங்கண்ணா? சுரேஷ். அண்ணா வியாபாரியில் வீட்டில் இருந்து எடுத்துன்னு வரீங்க? வியாபாரி தானே, வாங்கினார் மாடு. வியாபாரி தான். ஆனால் நம்மளுக்கு எப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன்? 60 ரூபா சொன்னாண்ணா. 60 ரூபா சொல்லியிருக்கிறீங்க. சூப்பர்ண்ணா. சிந்து கலப்பு கம்மி தானே பாருங்க. நல்ல லட்சணமாக இருக்குங்க. நல்ல மாடு. இது எத்தனாவதுண்ணா? இது ஃபஸ்ட்டு கண்ணு. ஃபஸ்ட்டு கண்ணு 4 பல்லு. சூப்பர்ண்ணா. எவ்வளோண்ணா வந்தால் தர மாதிரி? 55 ரூபா. 55 வந்தால் கொடுத்துருவீங்க. சூப்பர்ண்ணா. ஆனால் இப்போ நம்ம நண்பர்கள் யாருன்னா வந்து உங்கள்கிட்ட மாடு பிடிச்சி வாங்கி தருவீங்க. வீட்டாண்ட வந்தாலும் வாங்கி தரேன், தண்ணிக்கு வந்தாலும் அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் கொஞ்சம் சொல்லிவிடுங்க. போட்டுங்கண்ணா. சொல்லுங்கள். 90 80 80 39 39 126 126. ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். அண்ணா எந்த ஊர்லேருந்துண்ணா வரீங்க? சேத்பேட். நம்ம பேருண்ணா? மணி. அண்ணா வியாபாரியெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வரீங்களா? வியாபாரி தான். அண்ணா இன்றைக்கி எத்தனை மாடுண்ணா பிடிச்சினானுங்க? 4 மாடு வருது. 4 மாடு எடுத்துகிட்டு வந்துருக்குங்க. 3 போயிடுச்சுங்களாண்ணா? 2 கொத்து, இன்னும் 2 இருக்குது. இது எப்படிண்ணா சொல்லிட்டு இருக்கீங்க மாடு? 75,000. 75,000 சொல்லிட்டு இருக்கீங்க. சென்னைங்களாண்ணா? எத்தனை மாதம் சென்னைண்ணா? 10 நாள் ஆகும். பல்லுண்ணா? 6 பல்லு. 6 பல்லு. இது என்ன ராகம் மாடுண்ணா? சிந்து கலப்பு. சிந்து கலப்பா. சிந்து ஜெர்சி. ஓகே ஜெர்சி. ஆனால் இப்போ வந்துட்டு பாலெல்லாம் எப்படிண்ணா தரோம்? 6 லிட்டர் வரும் வேலைக்கு 6 லிட்டர் கேரண்டி வரும். நம்ம மேப்பு நல்லா கொடுத்தோம்னா இன்னும் கூட ஜாஸ்தி வரும். 2 தலைச்சி ஊற்றுங்களா? இது 2வது தலைச்சி அடுத்து 2வது. சரி. 6 லிட்டர் இந்த கண்ணுக்கு சேர்த்து கறக்கும். சூப்பராக இருக்குண்ணா. ஆனால் இப்போது நம்ம நண்பர்கள் யாருன்னா உங்ககிட்ட மாடு பிடிச்சி தரணும்னு சொல்லிட்டு கேட்டால் பிடிச்சித்தரேன் நல்லக்கா. ஓகே. ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லிவிடுங்கண்ணா. 63 84 12 74 99. சரிண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி ரொம்ப நன்றிண்ணா. வரேண்ணா. கேட்கலாமா? சொல்லுண்ணா. கொஞ்சம் மாட்டை கிராஸ் இந்த மாட்டை நான் ஒன்று கம்மியாக 6 வீச்சு மேலே அப்படியே வெயிட் கை போட்டு எவ்வளோ வருது கிட்ட உட்காந்துங்க கண்ணு போட்டு கண்ணு போடுறது 10 நாள் ஆகும். பூசாமுடி முருகன் வர கட்டிக்கிற மாதிரி என்ன கேளு குடிச்சு விடு.
அதான் எப்படின்னா நான் எவ்வளோக்கு வாங்கியிருந்தா உனக்கு அந்த வேலை சொல்லுவேன், நீ சொல்லணும் அந்த வேலையா. இருப்பா இருப்பா அதை எடுக்கிறாரு இடியா அதில் வாங்க போய் பார்த்தோம் அதிலே பார்க்கலாம். கொடு 9 சரி வாங்க வாங்க நான் எல்லாம் இதே வாங்க வாயங்க நேர்லாம் கொடிட்டேன் நேர்லாம் நல்லா ஓடி போய் பார்த்துலாம் அப்போ தான் மனசுக்கு புரியுதா அவர் என்ன கண்ணு போட்டால் சரியாயிடும். அதெல்லாம் கண்ணு போட்டால் சரியாகும். கண்ணு போட்டா சரி ஜாதிக்கு வந்து கருகாத மாடு இல்லையா அது எல்லாம் நம்பாத மாடு கண்ணு போட மாட்டாங்க. எவ்வளோ இருக்குண்ணா கேட்டாங்க? எவ்வளோ இருக்கு? 63 கேட்குறாங்க. 63 கேட்குறாங்க. இப்போ நீங்கள் கட்டுப்படி எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்கண்ணா? 65 வந்தால் கொடுத்துருவேன். 65 வந்தால் கொடுத்துருவேங்க. சரி சரி.